வந்து என்னால் கையை வந்து ஒரு சர்டைன் டிகிரிக்கு மேலேயே தூக்க முடியல, தூக்குனா கஷ்டமாக இருக்குங்குவாங்க. அப்படியே வச்சுருக்கனால கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கைகள் வந்து நகர்த்த முடியாத போய் ஒரு டிஃபார்மிட்டியை வந்து குறைபாடை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அது வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் அந்த உணர்வு தன்மை குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா அந்த எரிச்சலில் வழி தெரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் மூமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அங்கே தான் எண்ணெய் பூச்சி வந்து வேலை செய்யும். நாள்பட உள்ள இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, கை தூக்க முடியல அப்படிங்கிற நேரத்தில் நர்வ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டக்ஷன் சிஸ்டம் தான். ஸோ நம்ம உணர்ச்சியை எடுத்துகிட்டு போயும் திருப்பி அதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குரியது தான் அந்த நர்வ். ஸோ அது வந்து இங்கே வந்து செயலிழந்து போயிடலாம், கொஞ்சம் கண்டக்ஷன் குறையுது. ஸோ அது இது பண்ணுற மாதிரி தூண்டுவிக்கிற மாதிரி அற்புதமான மருந்துகள் இருக்குது. ஸோ கால்சியம் சார்ந்த உணவுகள் எதில் இருக்குன்னா உடனே நம்ம பாலுக்கு போயிடக்கூடாது. பால்லையும் கால்சியம் இருக்குது, பட் அதை காட்டிலும் கெடுதல் இல்லாமல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மற்ற ஜாயின்ஸில் பெயின் இருந்தால் கூட அதையும் குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னா இந்த பிரண்டை துவையலுக்கு வந்து இருக்குது. அதையும் நம்ம டயட்டில் வந்து எடுத்துக்கணும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்து நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? மேம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது, இந்த தோள்பட்டை வலி அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய தூரம் டிராவல் பண்றாங்க, படுக்கிற பொசிஷன் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலும் இதை நம்ம எப்படி கையாளணும், இதற்கான காரணங்களும் தீர்வுகளும் வீட்டில் இருந்தபடியே இதை எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல இந்த பெயின் இது வரதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கு, நம்ம என்ன தவறுகள் இதுல பண்றோம்? மெயினா 3 ரீசன் தான் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணாலும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா நர்வ் வந்து நரம்பு வந்து பாதிக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மூணாவது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ராமா, எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறது, இது பண்ற மாதிரி. முதுகு தண்டுவடம் இருக்கு, அதுல இருந்து நரம்புகள் வரும். ஸோ நரம்புகள் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி மேல் பகுதி, பின்னாடி இந்த ஷோல்டர்ல மேல் பகுதி, கைகளுக்கு வந்து இந்த நரம்பு வந்து போகும். இங்க சப்போஸ் ஏதாவது கம்ப்ரெஷன் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இங்க வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ சில பேர் வந்து எனக்கு வீக்கம் ஏற்படுதுங்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஷோல்டர் இந்த கைக்கு போகக்கூடியது வந்து சரியா இருக்காது. யூஸ்வலா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டருங்குவாங்க பார்த்தீங்களா, அடர்ஷன் கேப்சுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நரம்பு இங்கே சப்ளை ஆகும், இங்கே கழுத்து பகுதியிலேருந்து ஒரு எலும்பு வரும், இந்த கையெலும்பு, இதையெல்லாம் கயிறு வச்சு கட்டின மாதிரி லெகமெண்ட்ஸ் வச்சு ஒரு இதில் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு இந்த நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால கம்ப்ரஸ் ஆகும் பொழுது இதில் நீட்டுவதில் செயல்படுவதில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேருக்கு என்ன, அதனால தான் சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் முதல் நிலையாக அதிக பேருக்கு என்ன அப்படின்னா இந்த நரம்பு பாதிப்பு. ரெண்டாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய அந்த ஷோல்டர் பெயின் வரும், சர்க்கரை நோயாளிகளுக்கு வரும், அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும், அட்ரினல் ஹார்மோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஜாஸ்தியாக வரும். என்ன காரணம், இந்த ஹார்மோனல் இதெல்லாம் இருக்கும் பொழுது என்னன்னா இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் இப்படியே இருக்கப்ப அந்த சுகர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்லி அது டேமேஜ் ஆகும். அதை தொடர்ந்து வரக்கூடியது தான். அங்கே பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்காது, நிறைய நியூட்ரியன்ஸ் போகாது, தழும்புகள் ஸ்கார் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது வர்றது. ஓகே. மூன்றாவது நிலை வந்து என்னன்னா நம்ம எங்கேயாவது இடிச்சுக்கிறோம், ரொம்ப யூஸ் பண்றது, அதனால வர்றது. தோள்பட்டை சார்ந்த வலி இல்ல முதுகு சார்ந்த வலிகள் எல்லாம் வருது அப்படின்னா இதுவே ஒரு நோய் நிலைதானா, இல்ல இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போகுதுங்கிறதுக்கான சிம்டம்ஸ் அதை பார்க்கணுமா டாக்டர்? ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிம்டம்ஸ். நம்ம சுகர் லெவல் நம்ம சீரா வச்சுக்கல, அதனால நமக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னா. அது மாதிரி கழுத்து கம்ப்ரெஷன், இப்போ இந்த கை தான் தூக்க முடியாது, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டா அணுகலை அப்படின்னா ஒரு எப்படி பக்கவாதம் வரும், அந்த மாதிரி நிலைக்கு கூட தள்ளப்படலாம். சுத்தமா செயல் இழந்துறது போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். பட் சரியா அணுகலை அப்படின்னா அது ஏதாவது ஒரு நோய் நிலைக்கு வந்து தள்ளப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் எதனால இருக்கு, நான் சிஸ்டம்ல உட்காந்து வேலை பண்றேன், ரொம்ப நேரம் இப்படியே நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் பொசிஷன்ஸ்
சரியா வந்து நான் போஸ்டர்ல உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பக்கம் நம்ம வெயிட் போடும் பொழுது இங்க கம்ப்ரெஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இது முதல் நிலையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்வஸ் வந்து ப்ராப்ளம் கம்ப்ரெஷன் வந்து ஆக ஆரம்பிக்குது. அடுத்து உட்காந்தே இருக்கிறோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவான வேலை இல்ல, நமக்கு டயபெட்டிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ ஜாஸ்தி ஆகிவிடும். அப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்துல என்னன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிரும். ரிப்பேர்ஸ டேமேஜ் பண்ணக்கூடிய தன்மையும் குறைஞ்சிரும். அப்ப நமக்கு ட்ராமா இல்லைனாலும் இது ஒரு வகையான ட்ராமா இருக்கும். இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டா வலிக்குது. நைட் மட்டும் தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நைட் மட்டும் எனக்கு வலி இருக்குது. இதுதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அவ்வளவா வலி இல்ல. ஆனா கைகள்ல வலி இருக்குது அப்படிங்குவாங்க. கொஞ்சம் இது பண்ண முடியல. இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து என்னால கைய வந்து ஒரு சர்டைன் டிகிரிக்கு மேலேயே தூக்க முடியல. தூக்குனா கஷ்டமா இருக்குங்குவாங்க. அப்படியே வச்சிருக்கனால, கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கைகள் வந்து நகர்த்த முடியாத போயி, ஒரு டிஃபார்மிட்டிய வந்து குறைபாட வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அது வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல. இப்ப அண்மையில கூட ஒரு சகோதரர் ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னால முடியலன்னாரு. பட் வர்மா பாயிண்ட்ஸ் போட்டா அவரால கை தூக்க முடியுது. ஸோ இன்னும் அவர் அந்த ஸ்டேஜ்க்கு போகல. ஆனா ஒரு ஸ்டேஜ் இருக்கு. சுத்தமா அப்படியே ஃப்ரோசன் ஆகும். அப்படி இது பண்ணவே முடியாது. எதுவுமே வலிக்குமா? அதுக்கு மேல தூக்குனா வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே. பெயின்ல அவங்களால ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் 4th, 5th ஸ்டேஜ்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ஸ்டிஃப்பா நின்னு போயிரும். கட்டையாட்டம் நின்னு போயிடும். அப்ப அறுவை சிகிச்சை பண்ணி பண்றதா இருக்கும். இவங்களுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்து நீர் கோர்த்திருக்கு. அதாவது ரொம்ப நாள் விட்டதுனால அது நரம்புகள் தாபிதம் அடைஞ்சு, அந்த தாபிதம்லேருந்து இன்ஃபெக்ஷன் ஆயி உள்ள அப்படியே கோர்த்திருக்க வந்து ஆரம்பிக்கும். ஓகே. அவர்களுக்கு சிஆர்பி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான எண்ணெய்கள், தைலங்கள் அப்படின்னு நெறைய பொருட்கள் வந்து விக்கப்படுது. ஸோ நிஜமாவே இந்த எண்ணெய், தைலம் எல்லாம் இதுக்கு வேலை செய்யுமா? இல்ல இதுக்கு குறிப்பிட்டு ஏதாவது தைலம் இருக்கா டாக்டர்? எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப கழுத்து வந்து கம்ப்ரஷன்ஸ் இருக்கு. இதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்ரஷன்ல முதல் நிலையா என்ன ஆகும் அப்படின்னா, தசைகள் வந்து தாபிதமடையும். ஒரு இதாகும். இப்ப நம்ம ஓம உப்போ, புதினா உப்போ, இல்ல வெளியில இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நவீன மருந்துகள் சார்ந்த இது பண்றப்ப, எக்ஸ்டர்னலா பூசுறப்ப கொஞ்சம் அந்த ஒரு விறுவிறுப்பு தன்மை, அந்த உணர்வு தன்மை குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த எரிச்சல்ல வலி தெரியாத மாரி இருக்கும். கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அங்க தான் எண்ணெய் பூச்சு வந்து வேலை செய்யும். நாள்பட உள்ள இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, கை தூக்க முடியல அப்படிங்கிற நேரத்துல எண்ணெய் பூச்சு பலன் தராது. அதே மாரி அந்த நேரத்துல நம்ம ரொம்ப அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் வந்துருச்சு, அது அவ்வளோதான் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம வர்மாவோ, இல்ல எதுவுமே நமக்கு பலன் தராது. ஆரம்பத்துல மைல்டு கம்ப்ரஷன் இருக்கிறப்ப ஓகே. ஸோ மைல்டு கம்ப்ரஷன் இருக்கப்ப நம்மளே மார்க்கெட்ல வந்து ஒரு 3, 4 தைலம். யூசுவலா கற்பூராதி தைலம். இங்க கற்பூராதி தைலம் எதற்காக குடுக்குறோம் அப்படின்னா, அதுல கற்பூரம் வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் விறுவிறுப்பு வந்து தரும். அதற்காகவும் மைல்டா இன்ஃப்ளமேஷன குறைக்கும். ஸோ கற்பூராதி தைலம். அதனுடன் வந்து எடுத்தோம்னா வாதகேசரி தைலம்னு இருக்கு. அந்த வாதகேசரி தைலம். ஷீரபலா தைலம்னு இருக்கு. பால்ல இருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய தைலம். ஷீரபலா தைலம், உளுந்து தைலம். இந்த 4 தைலத்தையும் சம அளவு எடுத்துக்கணும். மொத்தமா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடாது. அப்பப்ப மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, வெறும் சும்மா நம்ம கரண்டிய நம்ம கேஸ் ஸ்டவ்லயோ எதுலயோ இது பண்ணிட்டு, இல்ல டபுள் பாயிலிங் பண்ணலாம். சூடு பண்ணணும். சூடு பண்ணலாம். ஏன் கரண்டிய வச்சுட்டோம்னா, நம்ம எண்ணெய ஊத்துனோம்னா அப்படியே அது பத்திக்கும். ஸோ அதனால எடுத்து வச்சுட்டு அதுல எண்ணெய ஊற்றி பொறுக்கக்கூடிய சூட்ல நம்ம தடவி விடணும். இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இது ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்கப்ப, இல்ல டபுள் பாயிலிங்ல இருக்கிறப்ப. ஆனா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட்ங்கிறது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டோட டார்கெட் வந்து 2. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இங்க நர்வ்ஸ் வந்து சிவியரா கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த நர்வ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டக்ஷன் சிஸ்டம் தான். ஸோ நம்ம உணர்ச்சிய எடுத்துட்டு போயும் அத திருப்பி அத நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றதுக்குரியது தான் அந்த நர்வ். ஸோ அது வந்து இங்க வந்து செயலிழந்து போயிரலாம். கொஞ்சம் கண்டக்ஷன் குறையுது. ஸோ அது இது பண்ற மாரி தூண்டுவிக்கிற மாரி அற்புதமான மருந்துகள் இருக்கு. ஸோ அமுக்ரா சார்ந்த மருந்துகள், நெறைய அற்புதமான மருந்துகள், சித்த மருந்துகள் இருக்கு. அதை இன்டர்னலா எடுத்துக்கணும். உணவு முறையில வந்து இந்த நரம்புகள் சீரா செயல்பட விட்டமின் பி சார்ந்த உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அசைவம் சாப்பிடுபவர்கள்னா முட்டை எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதில வந்து விட்டமின் பி இருக்கு. சைவம் சாப்பிடுபவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய இன்னைக்கு தானியங்கள் பட்டை தீட்டின தால்னா, ரைஸ்னா பாலிஷ்ட். கோதுமையா
என்ன பண்றோம், அரைச்சிட்டு அப்படியே நமக்கு ஈஸியா சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரணும், ரொட்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சலிச்ச அந்த தவிடெல்லாம் எடுத்துறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம முழு தானியங்களா வந்து எடுக்கணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்னும் அடிஷனல். நார்மலாவே அவங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு விட்டமின் பி வராது. ஸோ அதனால அந்த மாதிரி சார்ந்த முழு தானியங்கள், இந்த மாதிரி அசைவம் இது எடுத்தாங்க அப்படின்னா, இன்னமும் வந்து இந்த நரம்ப வந்து முறுக்கேற்ற இதா இருக்கும். அடுத்து முக்கியமான 2வது டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாபிதம். இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நீர் கோர்த்துக்கும். ஸோ தாபிதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னா, இஞ்சி, பூண்டு. இஞ்சி, பூண்டு அவர்கள் உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளணும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல, உணவா இஞ்சி பூண்டை எடுத்துக்க. இப்ப வந்து பூண்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பூண்டு தேனூறல், இஞ்சி தேனூறல். ஸோ அதெல்லாம் தேனூறலா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காயக்கற்பம் ஒரு பதிவு பதிவு போட்டிருக்கோம். போட்டிருக்கோம். அதுல எப்படி இஞ்சி தேனூறல் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷனே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இஞ்சி தேனூறல பத்திய முறையா வந்து அவங்க எடுத்துக்கணும். அந்த பத்திய முறையும் நம்ம அதுல சொல்லியிருக்கோம். அந்த 48 டேஸ் எப்படி எடுக்கணும்னு. ஸோ அது மாதிரி இஞ்சி தேனூறல் கண்டிப்பா முக்கியம். இஞ்சி பூண்டு தேனூறல். அடுத்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் டிக்கு பிரைமரி சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி தான். ஸோ தினமும் சூரிய ஒளியில இருக்கணும். எந்த நேரத்துல இருக்கணும் அப்படின்னா, காலை நேர இதுதான். ஸோ அந்த ஒரு 7 to 8 அந்த இள வெயில் வருது பார்த்தீங்களா, அதுல ஒரு 20 மினிட்ஸ் வாரத்தில் 3 நாட்களாவது இருக்கணும். உடம்பு முழுவதும் இல்லைனாலும் கை காலாவது எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கணும். உச்சி வெயில் எல்லாம் இருந்தோம் அப்படின்னா அது யூவி ரேடியேஷன், கேன்சர் வந்துடும். ஸோ அந்த சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து கால்சியம் சார்ந்த உணவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ கால்சியம் சார்ந்த உணவுகள் எதுல இருக்குன்னா, உடனே நம்ம பாலுக்கு போயிடக்கூடாது. பால்லையும் கால்சியம் இருக்கு. பட் அதை காட்டிலும் கெடுதல் இல்லாமல் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர்ல இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 மில்லிகிராம் கால்சியம் தேவை அப்படின்னா, ஒரு கிளாஸ் மோர் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 கிளாஸ் மோர் இதில் நம்ம உணவுகள் எடுக்கிறப்ப நல்ல பலன் தரும். இதை அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள் வந்து எடுத்துக்கலாம். சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா கீரைகள் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ கீரைகள் எடுக்கும் பொழுது நமக்கு கால்சியம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு எடுக்கிறப்ப ரொம்ப நம்ம கவனமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கேழ்வரக ஊற வச்சு தான் எடுக்கணும். இல்ல கேழ்வரகு கூழ். அப்படியே கேழ்வரக நம்ம கஞ்சி மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து டைஜஷன்ல வந்து டிஸ்கம்ஃபர்ட் பண்ணும். மலச்சிக்கலை வந்து ஏற்படும். ஸோ கேழ்வரகு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கணும். அசைவமா இருக்கிறவங்கன்னா முட்டை போன்ற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கால்சியம் சார்ந்த உணவுகள்னா, மெக்னீசியம் ரொம்ப முக்கியம். எதுக்கு மெக்னீசியம் இந்த முக்கியமா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் கால்சியம் இதெல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னு. இப்ப வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு இடத்துலயே உட்கார்றோம். இப்படியே பண்ணும் பொழுது நம்ம இதைத்தான் அசைக்கிறோம். நம்ம கைக்கு தசைகளை இது பண்ணல. ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா, அந்த மூட்டு வலி வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்லக்கூடியது காரணம் என்னன்னா, தசைகள் வலுவாக இருந்ததுன்னா எலும்பு பாதிப்பு இருக்காது. ஸோ அந்த தசைகளை நம்ம வலுப்பெற வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்றோம். அதுக்கு மெக்னீசியம் சத்து வந்து நல்ல பலன் தரும். ஸோ அதனால இந்த மெக்னீசியம் சத்து, மெக்னீசியம்லாம் பாதாம்ல நல்ல இருக்கு. ஸோ அதனால மெக்னீசியம் சாறு இருக்க பாதாம், கால்சியம் சத்து உள்ள இந்த உணவுகள், இதனுடன் ஜிங்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா தாபிதத்தை குறைக்கும். சீட்ஸ். ஸோ ஆமா, சீட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல அசைவம் சாப்பிடுறவங்கன்னா அசைவம் சார்ந்த உணவுகள் எடுக்கலாம். ஸோ கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் டி இது சார்ந்த உணவுகள் கண்டிப்பா இருக்கணும் தாபிதத்தை குறைப்பதற்கு. மஞ்சள் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலா எப்படி? இன்டர்னலா மஞ்சள் எடுத்துக்கணும். ஸோ மஞ்சள் நல்லா குடிக்க முடியும் அப்படின்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 1/2 கிளாஸ் வெதுவெதுப்பான வெந்நீர். அதுல நம்ம வீட்ல அரைத்த மஞ்சள் தூள். அது ஒரு 1 டீஸ்பூன் அதுல போட்டுட்டு, அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் நெய் கண்டிப்பா கலக்கணும். நெய்யும் மிளகும் ஏதாவது ஒண்ணு கலந்தா கூட போதும். 2ம் கலந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா குர்குமின் அப்சார்ப்ஷன் ஆகணும்னா பைப்பரின் முக்கியம். இல்ல அது வேண்டாம் அப்படின்னா, இந்த மஞ்சள் எடுக்கும் பொழுது ஒரு லிபிட் லேயர், கொழுப்பு சார்ந்த லேயர் அப்சார்ப்ஷனா நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தினமும் காலையில எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு அந்த ஒரு பெயின் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் கொஞ்சம் கால்சியம் தாபிதம் குறைக்க பிரண்டை துவையல் வந்து எடுக்கலாம். ஸோ நார்மலா பிரண்டை, அதனுடன் இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு நம்ம துவையல் அரைக்கணும். இதுல புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வேணுமா அது லெமன் வச்சு துவையல் அரைத்து 3 வேளையும் அந்த துவையல் வந்து எடுத்துக்கணும். ஸோ பிரண்டை துவையல் வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது, சிஆர்பியை கூட நமக்கு குறைச்சு கொடுக்கும். நமக்கு மற்ற ஜாயின்ட்ஸ்ல பெயின் இருந்தா கூட அதையும் குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா, இந்த பிரண்டை துவையலுக்கு வந்து இருக்கு. அதையும் நம்ம டயட்ல வந்து எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்து மெதுவா தான் செய்யணும். ஏன்னா டக்குன்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டேர் ஆயிடக்கூடாது.
உள்ள இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தாபிதம் இருக்கு, டேர் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த ஷோல்டர்ல இருந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த ஷோல்டர்ல இருந்து பின்னாடி ஒரு 3 விரல் பின்னாடி வச்சுட்டு, இந்த 3 விரல் இது ஆக்சுவலா நம்ம செல்ஃபா பண்ண முடியாது, யாராவது தான் பண்ண முடியும். இப்படி லைட்டா ப்ரெஷர் பண்ணிட்டு ஒரு கிளாக் வைஸ்ல 3 ரொட்டேஷன்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த கையும் இதுவும் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு 3 ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டு, இதை கொஞ்சம் கொஞ்சம் பண்றப்ப அவங்க கொஞ்சம் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலா இது அதர்சிவ் கேப்சுலைட்டிஸ்ன்னு தான் சொல்றோம். இன்ஃப்ளமேஷன் ஆகுறப்ப, அதர்சிவ்னா என்ன, ஒட்டிக்கிறது. ஸோ இது பண்றப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகும், தூக்குவதற்கு வந்து எளிதா இருக்கும். இது வந்து தற்காலிகமான ஒரு விஷயம் தான், இது நிரந்தரம் இல்ல. ரொம்ப என்னால தூக்க முடியல, கஷ்டப்படுறாங்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸை போட்டோம்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. இது எந்த ஸ்டேஜ் வரைக்கும்னா, அந்த 3rd ஸ்டேஜ் வரைக்கும் தான். 4th ஸ்டேஜ் கம்ப்ளீட்டா இதாயிடுச்சு அப்படின்னா இது பயனளிக்காது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து தோல் சார்ந்த வலி, தோள்பட்டை சார்ந்த வலிகளுக்கு வீட்ல இருந்தபடியே இதை எப்படியெல்லாம் வந்து குணப்படுத்தலாம், என்ன மாதிரியான சித்த மருத்துவ முறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி.